Hi guys, ஹைதராபாத் டெக்கான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஹைதராபாத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ், இப்போ நம்ம வந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னை எக்மோர் போகிறோம். ஒரு 1 day ட்ரிப்பு முடிகிற நேரம் வந்துருச்சு. அழகாக ட்ரெயின் பிடிச்சி நல்லா இருந்தது. ஹைதராபாத் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹெரிட்டேஜாக ஹிஸ்ட்ரியும் நிறைய இருக்குது. எல்லாமே கலந்து ஒரு மாதிரி அழகாக இருந்தது. அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. கோல்கொண்டா ஃபோர்ட்டு, சார்மினார் எல்லாமே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு யோசிச்சிக்கிட்டு. அண்ட் இப்போது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம திருப்பி ட்ரெயின் ஏறி ஊருக்கு போகிறோம். உள்ளே போகலாம். எந்த ட்ரெயினுங்கிறது நான் உள்ளே போய் சொல்கிறேன். எந்த ட்ரெயினுங்கிறது எனக்கே ஒரு சர்ப்ரைஸு. அவனுக்கே தெரியாது அது என்னென்ன கதைன்றத லைனாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நேராக உள்ளே போகலாம். பார்த்தீங்களா, அன்ரிசர்வ் டிக்கெட். ஆமாம், இன்றைக்கி நம்ம அன்ரிசர்வில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னடி சொல்கிற? எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சார்மினார் எக்ஸ்பிரஸ். வேறு யார் 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவான். அந்த ட்ரெயினில் நாம் இன்றைக்கி அன்ரிசர்வில் போகிறோம். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணுன்னு இருக்கும், எனக்கே தெரியல. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 5ல நின்றுட்டுருக்கு. ஃபைனலி இதோ அன்ரிசர்வ்ட் கோச். இது இல்லை, இது பேக் சைடு அன்ரிசர்வ் கோச், ஃப்ரண்ட் சைடு அன்ரிசர்வ் கோச். அந்த சைடும் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துட்டேன். காலியாக தான் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து எமர்ஜென்சி விண்டோலாம் கிடச்சிருக்கு. சைடில் 2 சீட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த ஜேர்னி வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சீட்டு கிடச்சது எனக்கு என்னோட லக்கா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்றத நான் சொல்கிறேன். நான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணப்போவே ஃபஸ்ட்டு வந்து RICயில் போட்டேன் வரத்துக்கு. அண்ட் ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து நான் ட்ரெயின் வந்து தக்கலில் போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தக்கல் ஓப்பன் ஆச்சு. தக்கலில் போட்டேன். வெயிட்டிங் லிஸ்ட் 58 வந்தது. தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 58 வந்தது. சரி, கன்ஃபார்ம் ஆகுதான் பார்ப்போம் அப்படின்ட்டு 3 நாள் இருந்துட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். டிக்கெட்டே இல்லாமல், ரிட்டர்ன் டிக்கெட்டே இல்லாமல் நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இன்னைக்கு கோல்கொண்டா ஃபோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அது சொல்லுது, இந்த மாதிரி உங்கள் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. வெயிட்டிங் லிஸ்ட் 33 வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுது. என்ன ட்ரெயின்னா, காச்சிகுடாலேருந்து பாண்டிச்சேரி போகும் பார்த்தீங்களா, அதே ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினில் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினே அன்ரிசர்வில் போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து எங்களுக்கு டைம் பத்தலை. நாங்கள் வேறு சாப்பிடல. அப்போ தான் சார்மினார் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அன்ரிசர்வ்னால் சீக்கிரமாக வந்து பிடிச்சாதான் வந்து சீட்டு கிடைக்கும். நாங்கள் வந்து அங்கே காச்சிகுடா கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தப்போவே வந்து 4:30 ஆகிடுச்சு. அந்த ட்ரெயின் வந்து 5 o'clockலாம் கிளம்பிடும். ஸோ வந்து அந்த ட்ரெயின் வேண்டாம், அடுத்து என்ன ட்ரெயின் பார்க்கலாம் அப்படின்றப்போ எனக்கு வந்து சார்மினார் ஞாபகம் வந்தது. அவன் தான் வந்து லேட்டாக கிளம்புவான். இருக்க ஹைதராபாத்லேருந்து சென்னை போகிற ட்ரெயினில் இவன் தான் வந்து 6 மணிக்கு கிளம்புவான். சரி, இவனை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 5:30 ஆகுது. இன்னும் 1/2 an hour இருக்குது. பட் வந்து உள்ள சீட்ஸ்லாம் வந்து வேக்கண்ட்டாகவே தான் இருக்குது. நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை. நான் நினச்சேன் 1 hour பிஃபோர் வந்தால் கூட சார்மினாரில் சீட்டு கிடைக்காது. தெரியல, இதுக்கப்புறம் தான் மேபி ஃபில் ஆகலாம். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஷன் ஹைதராபாத் டெக்கான். போக போக பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு அன்ரிசர்வ் ஜர்னி எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எப்படி லைவ்ல நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. இதுவும் ஒரு ஜர்னி தானேங்க. இதுவும் ஜாலியாக போக வேண்டியதுதான். வாங்க போவோம். ட்ரெயின் எடுக்கட்டும், போகலாம். ட்ரெயின் நம்பர் 12670 ஹைதராபாத் டெக்கான்லேருந்து ஷார்ப்பாக 6 o'clock டிபார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் செகுந்திராபாத் வரும். வரத்துக்கு முன்னாடி மொத்த ட்ரெயினும் காலியாக தான் இருக்குது.
ட்ரெயினோட ரூட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டெக்கானில் எடுக்கிற ட்ரெயின் செகுந்திராபாத், வாராங்கல், விஜயவாடா, நெல்லூர், சூலூர்பேட்டா வழியாக சென்னை, எக்மோர், தாம்பரம் போகுது. இதுதான் வந்து யூஷுவல் ரூட்டு. இன்னொரு ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அரக்கோணம், ரேணிகுண்டா, அது ஊட்டி, தோனி, அது வழியாக போகுது. அது கொஞ்சம் சுற்று ரூட்டு. இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரூட். ஸோ செகுந்திராபாத்தில் இருக்குது. பாதி கோச் வந்து ஃபுல்லாகிடுச்சு. தெரியுதா, எல்லாருமே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஷன்லையும் ஏறுவாங்க. ட்ரெயின் ஃபுல்லாகவே அண்டர்சோர் கோச் இப்படி தான் இருக்கும். அண்டர்சோர் கோச் எப்பயுமே வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கும். லைட்டாலாம் ஆஃபே ஆகாது. பரபரப்பாக எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் அண்டர்சோர் கோச். ஸ்லீப்பர் இல்லை ஏசிலாம் போனீங்கன்னா அமைதியாக இருக்கும் கோச்சு. நீங்கள்லாம் வந்து பேண்ட்ரியிலேருந்து வந்து நடந்து விற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு தனியான ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். வித்தியாசமாக இருக்கும். பார்ப்போம். அடுத்து வந்து 9 o'clock கிட்ட ஆக போகுது. வாராங்கல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். டின்னர் வேணும்னா காசிப்பேட்டில் நின்று அங்கேயும் கூட வாங்கிக்கலாம். அண்ட் வாராங்கல்லே விற்கிறாங்க. இங்கே பேண்ட்ரி கார் இல்லை சார்மினார் எக்ஸ்பிரஸில். வெளியில் விற்கிறவங்களும் இருக்காங்க, ஆன்போர்ட் கேட்ரிங்கும் இருக்குது. ரெண்டுத்துலேயே வாங்கிக்கலாம். நான் வந்து டின்னர் சாப்பிடல. ஏன்னா நான் பிரியாணியே வந்து 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு மீந்தின பிரியாணியை பார்சல் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். அதை வந்து சாப்பிட்ணும். நிறைய குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்டு குட் நைட் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி டின்னர் கிடையாது. நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஆன்போர்ட் விற்கிறாங்க, அண்டா பிரியாணி விற்கிறாங்க, தோசை, இட்லி, வடை, சமோசா எல்லாமே விற்கிறாங்க. வாங்கி
விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். டைம் வந்து 23:56 ஆகுது. ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் வந்து நான் கூட்டமாக இருக்கும்னு நம்பி தான் வந்தேன். எப்படின்னா டிப்பிக்கல் அன்ரிசர்வ்டு எப்படி இருக்கும், எப்பயுமே கூட்டமாக இருக்கும், கீழேலாம் உட்காந்துருப்பாங்க. இது நார்மலாக தான் இருக்குது. இப்போ தான் ஏறுறாங்க விஜயவாடாவில். ஆக்சுவலி ஹைதராபாத் டெக்கானில் ஏறுறவங்க ஒரு 2-3 ஸ்டாப்பிங் கழித்து இறங்கிடுறாங்க. அது மாதிரி ஏறுறவங்க ஒரு 2 ஸ்டாப்பிங் கழித்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ராவாக ஏறுறாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் இப்போ இங்கே விஜயவாடாவில் நிறைய பேர் ஏறியிருக்காங்க, நிறைய பேர் இறங்கவும் செஞ்சுருக்காங்க விஜயவாடாவில். அண்ட் நான் இந்த பக்கம் புரள்றேன், இந்த பக்கம் புரள்றேன், இந்த பக்கம் தலை வைக்கிறேன், இந்த பக்கம் தலை வைக்கிறேன். எந்த பக்கம் தலை வச்சாலும் தூக்கம் வருது. ஆனால் கால், கை, கழுத்து அப்படின்னு எல்லாமே வலிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ நேரம் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். கஷ்டம்தாங்க அன்ரிசர்வ்டில் வரதுலாம். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். கால் கூட நீட்ட முடியல என்னால், கால்லாம் வலிக்குது. தூக்கம் வேறு கண்ணை சொக்குது எனக்கு. நேற்று நைட்டே சரியாக தூங்கலை வேறு, சரியான குளிர். இப்போவும் எனக்கு தூக்கம் வருது, ஆனால் என்னால் தூங்க முடியல. பேக்லாம் வேறு இருக்குது, அதெல்லாம் வேறு பார்த்துக்கணும். அதனாலேயே முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. முடியல தலைவரே.
ட்ரெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக போகுது. நைட் வந்து நான் தூங்கினேன், ஏதோ ஒரு பொசிஷனில் உட்காந்தேன். அந்த பொசிஷன் எனக்கு வந்து செட் ஆன மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் தூங்கினேன். ஓகே தான். ஆனால் என்ன, இடுப்பு தான் ரொம்ப வலிக்குது, கால் கூட நீட்ட முடியாது அந்த நிலைமையில். ஏதோ கொஞ்சம் நீட்டி ஏந்து போய் நடந்து மேனேஜபிளாக ஏதோ பண்ணி ஏதோ தூக்கத்தை வர வச்சாச்சு. இப்போ நம்ம இறங்க போகிறோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து சென்னை போக வந்தோம். இறங்கி ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு தான். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து 7:39 ஆகுது. 45 மினிட்ஸ் டிலேயாக வந்திருக்கு இந்த ட்ரெயின். ஆக்சுவலி 800 மெதுவாக போக ஆரம்பிச்சது, அதே ஸ்பீடில் தான் வந்துக்கிட்டே இருந்தது ஃபுல்லாகவே. கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருந்தாவது போயிருக்கலாம் போல், சிக்னல் கிடைக்கல போல், அதனால தான் அந்த ஸ்லோவாகவே வந்துட்டு இருந்தது. 45 மினிட்ஸ் டிலே. இப்போ இன்னும் தாம்பரம் வேறு போகணும். 8 மணிக்கெலாம் தாம்பரத்தில் இருக்கணும். பட் 8 மணிக்கு நாங்கள் சென்னை எக்மோரில் தான் இருக்குது இந்த ட்ரெயின். இன்னும் பார்ப்போம், தாம்பரத்துக்காவது சீக்கிரமாக போகும் அப்படிங்கிற ஹோப்பில் இந்த வீடியோ நான் இதோட எட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய், எனக்கு ஒரு பாய்.